சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை தெய்வத் தமிழிசை செல்வர் திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை செந்நெறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களையும், சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு குழு அன்பர் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும், சிங்கப்பூர் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது, இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை என்பதனாலே ஒரு சிறிய சிந்தனையாக குமர குருபரர் சுவாமிகள் இயற்றிய ஒரு சிறு நூல் சகலகலா வள்ளிமாலை என்ப அந்த நூலிலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சிந்திப்போமாக. அடியார் பெருமக்களே, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளையெல்லாம் ரொம்ப உயர்த்துவது பணம். சில பேர் நினைக்கிறாங்க நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறது பதவி இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். இன்னும் சில பேர் நம்ம உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தோன்னா நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க, நம்மளை உயர்ந்துருவோம். இல்லை நம்ம இளமையாக நல்லா அழகாக இருந்தோம்னா நம்ம நிறைய பேர் நம்மளை நம்ம உயர்ந்த நிலைக்கு போயிடலாம். இல்லை அறிவு ஒன்று, அதாவது இதெல்லாம் நம்ம பணம் பதவி குலம் பருவம் உயரம் இதெல்லாம் இருந்தால் நம்ம நம்மளை உயர்த்துறது அதுதான் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அறிவு ஒன்றுதான் மனிதனை உயர்த்தும், இல்லையா? அதுக்காக தான் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்கிறாரு, பாட்டன், நம்மளுடைய முப்பாட்டன் சிவசிவா, அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படிங்கிறார், இல்லையா? நூலின் அளவுதான் நுண்ணறிவின் அளவு ஆகும், இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு நூலை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவு இருக்கும். அதனால் நல்ல நூல்களை நம்ம படிக்கும் தோறும் கற்கும் தோறும் அறிவு நுணுகி நலம் எய்தும் நமக்கு. அதனால தான் இறைவன் சிவபெருமான் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியாக இருக்கிறார். கல்லா மனத்துள் நில்லா தன்மையான் நம்மளுடைய சிவபெருமான் அப்படி இருக்கிறார். அன்பர் பெருமக்களே, நிறைய பேர் இந்த உலக மக்கள் எல்லாம் செய்கின்ற இந்த பிழைகளுக்கெல்லாம் தலையாய பிழை எது அப்படின்னு கேட்டால், அறிவு நூல்களை நாம் படிக்காததே, கல்லாமையே, அறிவு நூல்களை கல்லாமையே பிழைகளுக்கெல்லாம் தலையாய பிழை. நல்ல நூல்களை அறிவு நூல்களை நாம் கற்காமல் விட்டது தான் பெரிய பிழை. பிழைகள் என்ன என்று நமக்கு உபதேசிக்க வந்த பட்டினத்து அடிகளார் தலையாய பிழையாக நமக்கு ஒரு பாட்டை சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் இது. கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் இல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சி ஏகம்பனே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதனால் எல்லாருக்குமே நூல்களை எல்லோரும் நூல்களை காதலால் ஓதி உணர்தல் வேண்டும். அதுதான் உற்றாரும் மற்றாரும் கற்றாரை கைகூப்பி வணங்குவார், கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கல்லாதவனை இல்லாலும் எள்ளுவாள் அப்படின்லாம் நமக்கு நிறைய சொல்லுவாங்க. அதனால் நல்ல நூல்களை நாம் கற்க வேண்டும், அறிவு உள்ளவர்களுடன் சேர வேண்டும். அடியார் பெருமக்களோடு இணைந்து சிவபெருமானுடைய ஐந்தெழுத்தை நாம் சொல்ல வேண்டும். சிவபெருமான் இசையாக இருக்கிறார். பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி. நல்லா பாடணும், நல்லா வீணை வாசிக்கணும், நல்லா எனக்கு கல்வி அறிவு வரணும் அப்படின்னா இந்த சகலகலா வள்ளிமாலை நமக்கு சொல்லுகின்ற அந்த பாடலையும் ஒரு சிறிய சிந்தனையாக இது போன்ற அந்த வீட்டில் நம்ம கொழு வச்சு இருக்கின்ற அந்த நேரங்களில்
வீட்டில் இந்த சரஸ்வதி தாயை வந்து நம்ம வந்து வணங்கி, தாயே எனக்கு நல்ல அறிவும் படிப்புலையும் நடனத்திலையும் ஓவியம் மற்ற கலைகளிலும் நான் சிறந்து விளங்க எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடுகளில் கொலு பொம்மை வச்சு, இல்லை நம்ம வீட்டில் இருக்க சரஸ்வதி போட்டா முன்னாடி நம்ம படிக்கிற புஸ்தகத்தெல்லாம் முன்னாடி வச்சு வேண்டணும். எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் உண்டு, அது இன்னளவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறேன்னா அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரிச்சு விட்டு ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கழுவி, அதுக்கு நம்ம என்ன இது பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் திருநீர் குங்குமம் சந்தனம்லாம் வச்சு சாமி ரூம் அழகாக அலங்கரித்து நம்ம படிக்கிற புஸ்தகம் அவங்கவுங்க இப்போ புல்லாங்குழல் வச்சா புல்லாங்குழல், வீட்டில் வந்து எங்கள் வீட்டிலலாம் களை எடுக்க போவாங்க, அதுக்கு பேர் களக்காடும்பாங்க, அது அருவா கத்தி இந்த மாதிரி அவங்கவுங்க நம்மளுடைய அன்றாட வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கத்தி கொடுவா படிக்கிற புஸ்தகம் நம்ம செய்கின்ற அனைத்து தொழிலிலுமே அந்த கருவிகளை கொண்டு வந்து மிருதங்கம் வாசிக்கிறவங்களான மிருதங்கம் அதையெல்லாம் வச்சு அழகாக பட்டையிட்டு அதை சாமி சரஸ்வதி முன்னாடி வச்சு அந்த பூஜை ரூமில் அன்னைக்கு பூசை பண்ணுறது வழக்கம். அது சின்ன வயசில் நமக்கு அவ்வளோவா தெரியாது எதுக்காக இதெல்லாம் நம்ம வைக்கிறோன்னு. அது ஊரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு தேர் ஒன்று கட்டுவாங்க அழகாக, சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து சின்ன தேர் மண்ணால் கட்டுவாங்க, பெரிய ஆளுங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பெரிய தேராக கட்டுவாங்க. கட்டி அந்த ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாரியம்மன் கோயிலிருந்து காப்பி அரிசி கலப்பாங்க. அன்றைக்கி வெல்லமும் பச்சரிசியும் பொட்டுக்கல்லையும் போட்டு அதை லேசாக ஏலக்காய் எங்கள் ஊரில் கிடைக்காது, அதனால் அதை விலை அதிகம் அப்படின்ட்டு அதெல்லாம் கலக்கி ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த தேரை இழுத்துக்கிட்டு ஏதாவது சுவாமியினுடைய பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து எங்கள் ஊரில் ஒரு ஏரி இருக்கும், அந்த ஏரியில் வந்து லைனாக நிப்பாட்டி அவங்கவுங்க தட்டு மேலே அவங்கவுங்க அந்த காப்பி அரிசி மேலே பக்கத்துலேயே புஸ்தகத்தெல்லாம் வைப்பாங்க. அங்கே தேங்காய் வைப்பாங்க, ஒரு பழம் வைப்பாங்க, இதெல்லாம் பொறி பொட்டுகளெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அந்த ஏரியில் வந்து நிப்பாட்டி அந்த அழகாக அந்த சூரிய பகவானுக்கு நேராக நிப்பாட்டி அந்த தேங்காய் எல்லாம் உடச்சி அதுலேயும் வச்சு அந்த பசங்க காப்பி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மொத்தமாக போட்டு அவங்க கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. தீபாராதனை காட்டி சுவாமி சரஸ்வதி தேவியை கும்பிட்டு அவங்கவுங்க இதை எடுத்துக்கிட்டு வருவாங்க. வர வழியில் யார் வராங்க யார் போகிறாங்க எல்லாருக்கும் அந்த காப்பி அரிசியை எடுத்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இந்த காப்பி அரிசி கொடுக்கறதுனுடைய தத்துவம் என்னன்னு எனக்கு தெரியலைங்க, தெரிஞ்சால் சொல்லிவிடுவேன். அப்படி கொடுத்து மீறதை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அன்றைய தினம் சரஸ்வதி பூஜையை சுத்த சைவமாக இருந்து எல்லாரும் அன்னைக்கு அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் அன்னைக்கு வந்து சுத்தமான சைவமாக இருந்து அன்னைக்கு வந்து வீட்டில் சாமி கும்பிட்றது வழக்கம். ஸோ நான் ஏன் இதெல்லாம் உங்களோட பகிர்றேன்னா, நம்ம இன்னைக்கு படிக்க போகிறது வந்து ஒரு சின்ன சிந்தனையாக இந்த சகலகலா வள்ளிமாலை அப்படிங்கிற நூலை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரி, இந்த நூல் நமக்கு எப்படி கிடையாது, சிறிய சிந்தனையாக ஒரு சில பாடல்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்கிறேன். இந்த சகலகலா வள்ளிமாலை குமர குருபரர் இயற்றிய ஒரு சின்ன நூல் தான் இந்த சகலகலா வள்ளிமாலை. அதாவது அனைத்து கலைகளுக்கும் அரசியாக கலைமகளை போற்றுகின்ற பாமாலை இந்த நூல். எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் பாடப்பட்டது என்பது பற்றி ஒரு சுவையான கதை ஒன்று இருக்கு. அப்போது குமரகுருபரர் காசியில் இருந்தாருங்க. காசியை ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னனுக்கு தமிழ் தெரியாது. அதனால் அவருக்கு குமரகுருபரனுடைய பெருமையும் தெரியல. ஒரு இடத்துல நல்ல பணிகளை பலரும் செய்ய வேண்டுமென்றால் அரசருடைய ஆதரவு தேவை. அந்த அரசனிடம் பேச வேண்டுமென்றால் அந்த அரசனுடைய மொழி நமக்கு தெரியணும். ஆகவே குமரகுருபரர் கலைமகளை வணங்கி நின்றார். சகலகலா வள்ளிமாலை பாடினார் போய் வேண்டி. இதன் மூலம் வடமொழியில் பேசும் திறமை குமரகுருபரருக்கு கிடைத்தது. மன்னரிடம் பேசினார் அவர் மொழியில், இவருக்கு கிடைச்சிருச்சு. சரஸ்வதிய கலைமகளை கும்பிட்ட உடனே அந்த பாசை அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த அரசரிடம் அப்போ குமரகுருபரர்
கலைமகளை வணங்கி நின்றார், சகலகல வள்ளிமாலை பாடினார். இதனால் வடமொழியில் பேசுகின்ற ஆற்றலையும் குமரகுருபரருக்கு கலைமகள் கொடுத்தால். அப்படி மன்னரோட பேசினார். அவருடைய ஞானத்தை உணர்ந்து கொண்ட அந்த அரசன் என்ன பண்ணனா, அவருடைய பணிகளுக்கெல்லாம் முழு ஆதரவு கொடுத்தான். நல்ல பணிகளை செய்யறதுக்கு அந்த காலத்து மன்னர்கள்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. அது அப்போ அந்த காலம் சிவசிவா. அவர் பெயரில் மடம் ஒன்று அமைத்து கொடுத்தார். அந்த மன்னன் குமரகுருபரர் மடம் அப்படின்னு சொல்லி ஒரு மடத்தையும் அமைத்து கொடுத்தான் அந்த மன்னன் காசியில். இதனால் படிப்பிலும் இசை, நடனம், ஓவியம் உள்ளிட்ட கலைகளிலும் சிறந்து விளங்க விரும்புகிறவர்கள் அதற்கான அருளை வேண்டி சகலகலா வள்ளிமாலையை படிப்பது வழக்கமாக உள்ளது இன்றளவும். அப்படி குமரகுருபரருடைய தேர்ந்த சொல் அழகுக்காகவும் பொருளினுடைய இனிமைக்காகவும் கூட இந்த நூலை நாம் படிக்கலாம் இல்லையா? அதன் மூலம் வேண்டிய பயன் தானே கிடைத்துவிடும். ஏனெனில் சொல் பொருளை போல் பயனும் என் பாட்டிலும் இருக்க வேண்டும் என்று அவரே ஒரு பாடலில் ஓரிடத்தில் சொல்கிறார். அந்த உரை ஆழமானதில் அது ரொம்ப ஆழமானதில்லை, நேரடியான சொற்பொருளும் விளக்குவதும் தான். ஆகவே இதை படித்துவிட்டு பாடல்களை மீண்டும் ஒரு முறை படிப்பது நல்லது. எவ்வுரையும் மூலப்பாடலுக்கு இணையாகாது. எந்த உரை நம்ம சொன்னாலும் அந்த மூலத்தினுடைய அதுக்கு மூலமாக இருக்கின்ற பாடலுக்கு இணையாகாது. அதனால குமரகுருபரருடைய அந்த வரிகளில் தோய்கின்ற அவற்றின் ஆழத்தை உணர்ந்து கொள்கின்ற வல்லமையை உங்களுக்கு கலைமகள் அருளுவார். அப்படி பாடப்பட்டதுதான் இந்த முதல் பாடலையும் இடையில் ஒரு பாடலையும் கடைசி பாடலையும் நாம் சிந்திப்போம். இது நம்ம சாதாரணமாக நம்ம படிக்கலாம். எப்படின்னா, அபிராமி அந்தாதி எல்லாரும் படிச்சிருப்போம் இல்லையா? அதில் உள்ள பொருள் இதில் நிறைய வரும். எல்லாம் அதில் உள்ள பொருளும் இதில் வரும். அதனால் இந்த நூலினுடைய ஒரு சில பாடல்களை நாம் சிந்திப்போம். நல்ல நூல்களை கற்பதின் மூலம் நம்மக்கிட்ட இருக்கிற பிழை தானே விலகும், பிழை செய்யாமல் இருப்போம். அதுக்காக தான் இது போன்ற நல்ல நூல்களையும் நாம் சிந்திக்க வேண்டும், படிக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். வெந்தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தன் தாமரைக்கு தகாது கோலோசகம் ஏழுமளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகுள் கரும்பே சகலகலாவல்லியே கண்டான் சுவைகுள் கரும்பே சகலகலாவல்லியே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுக்கு வெண்தாமரைக்கு அன்று நின் பதம் தாங்க. வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் கலைமகளே, வெண்தாமரைக்கு அன்றி என்னுடைய வெள்ளை உள்ளமாகிய குளிர்ந்த தாமரையில் தாங்கள் எழுந்தருள மாட்டீர்களா? என்னுடைய அப்படி அந்த ஃபஸ்ட்டு வரிக்கு அதுதான் பொருள். ரெண்டாவது வரி, தன் தாமரைக்கு தகாதுகளோ சகம் ஏழும் அளித்து அப்படிங்கிறதுக்கு 7 உலகங்களையும் காக்கின்ற திருமால் திருப்பார்கடலில் துயில் கொள்கின்றார். அந்த உலகங்களையெல்லாம் அழிக்கின்ற சிவபெருமான், காத்தும் அழித்தும் கறந்தும் விளையாடுகின்றவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் பித்தராக திகழ்கின்றார். இவ்வாறு இவர்கள் காத்து அழிக்கின்ற இந்த உலகங்களை படைக்கின்ற பிரம்மரோ கரும்பை போல் இனிமையான தங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமாட்டியே, அனைத்து கலைகளுக்கும் அரசியே, தங்களை வணங்குகின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக. இந்த பாட்டில் சிவபெருமானை எந்த அளவுக்கு உயர்த்தி பேசுகிறாங்க பாருங்க. அவர் உலகத்தை காத்து அழித்து எல்லாமே பண்ணக்கூடிய பெருமானே பித்தாக அழியிறாருப்பா. ஆனால் உன் மேலே கண்டான் சுவைகுள் கரும்பே, இந்த பிரம்மனோ கரும்பு மாதிரி இனிக்கின்றவள் நீ என்று நினைத்து உன்னை வணங்கு, அதாவது அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகின்றேன், கரும்பை போல் இனிமையான தங்களின் மீது அன்பு கொண்டிருக்கிறான் பிரம்மன் அப்படிங்கிறார் இந்த பாட்டில் இல்லையா? அதுதான் இந்த பாட்டுக்கு பொருளுரை அப்படின்னு சொன்னோம்னா, இது போன்ற நம்ம பாடல்களை எல்லாம் நாம் சிந்திக்கணும்.
இல்லையா? சிந்தித்து இந்த மாதிரி நல்ல சுப தினங்களில் நம்ம வந்து பாடணும். அதுதான் இந்த பாடல். இந்த பாடலை நான் திரும்பவும் உங்களுக்கு எப்படி பாடணும், நம்ம அபிராமி பந்தாதியில் பாடுற மாதிரி தான். வெண்டா மறைக்கன்று நின்பதம் தங்கவென் வெள்ளை உள்ளத்து தன் தன் தாமரைக்கு தகாது கோலோ சகம் ஏழளித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொல் கரும்பே சகலகலாவள்ளியே என்பது இந்த பாடல். இந்த பாட்டில் அடுத்த பாடலும் நல்ல அழகான ஒரு பொருள் தான். தாமரை மலரில் இருக்கும் அமர்ந்திருக்கும் கலைமகளே, பசும்பொன் கொடியை போல் திகழ்பவளே, கனத்த குன்றை போல் திருமார்பகங்களை உடையவரே, ஐந்தாக பகுக்கப்பட்ட காடு போல் அடர்ந்திருக்கின்ற உன்னுடைய கூந்தலை சுமக்கும் கரும்பை போன்றவரே, அறிஞர்கள் நாடி ஆராயக்கூடிய விதத்தில் பொருள் சுவையும் சொற்சுவையும் தோய்ந்த 4 விதமான பாடல்களை பாடுகின்ற பணியை எனக்கு தந்தருளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த 2வது பாடலில் அப்படி ஒவ்வொரு பாடல்களுக்கும் அழகான ஒரு பொருளை நமக்கு வந்து இந்த இதில் வந்து அருளுகிறார்கள். பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவனும் யான் என்னும் பொழுது எளித எய்தான் நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கணலும் வெம்காலும் அன்பர் கண்ணும் கருத்து நிறைந்தாய் சகலகலாவல்லியே. 6வது பாடல். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் சொல்றாரு தெரியுங்களா? எழுதப்படாத, அதாவது சொல்லப்படுகின்ற, சொல்லால மட்டும் இருக்கிறது வேதங்கள், எழுதப்படாத. அப்படி எழுதப்படாத வேதங்களில் வான், நிலம், நெருப்பு, காற்று, விரைவான காற்று ஆகிய 5 பூதங்களிலும் அன்பர்களுடைய கண்களிலும் கருத்திலும் நிறைந்திருப்பவரே, பண், பரதம், கல்வி, இனிய சொற்களாலான பாடல்கள் ஆகியவற்றையெல்லாம் நான் எண்ணும் பொழுது எளிதாக செய்யும்படி அருளுங்கள். இசையிலும் நடனத்திலும் நல்ல அறிவிலும் எழுத்து திறனிலும் மற்ற கலைகளிலும் நான் சிறந்து விளங்கும்படி செய்தருளுங்கள். அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகிறேன் என்பது அந்த 6வது பாட்டினுடைய பொருள். அடுத்தது 7வது பாட்டில் வந்து நமக்கு சொல்றாரு, பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூடும்படி நின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிவிக்கும் வண்ணம் காட்டும் வெல்போதி மாப்பேடே சகலகலாவல்லியே. இதே மாதிரி இதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம படித்து முதல்ல பாடக்கூடிய அந்த திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் சொல்றாரு தெரியுங்களா? அடியார்கள் தங்களை உள்ளத்தில் எண்ணி இனிய தமிழில் பாடல்களை தீட்டுகின்றார்கள். என்னுடைய அடியார்கள் சிவபெருமானுடைய அடியார்களும் இல்லையா? சிவசிவா. அந்த பாடல்களுக்குள் இருக்கும் இனிய பாலை போன்று அமுதத்தை போன்ற கருத்துக்களை தாங்கள் தெளிவாக்குகிறீர்கள். வெள்ளை நிற அன்னத்தை போன்ற பெருமாட்டியே, பொருளுள்ள பயனுள்ள பாடல்களை எழுதும் திறன் எனக்கு கிடைக்கும்படி செய்யுங்கள். தங்களுடைய திருக்கடைக்கண் பார்வை என் மீது செலுத்தி அருளுங்கள். அனைத்து கலைகளுக்கும் அரசியே தங்களை வணங்குகின்றேன் அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்து 10வது பாட்டில் என்ன சொல்றார் அப்படின்னா, மண் கண்ட வெண்கூடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்ட அளவில் பணி செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண் கண்ட தெய்வம் உலதோ சகலகலாவல்லியே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாருங்க. அதாவது கலைமகளே, இந்த உலகை படைக்கும் பிரம்மனில் தொடங்கி விண்ணுலகில் பல கோடி தெய்வங்கள் உண்டு எனினும் தங்களை போன்ற கண்கண்ட தெய்வம் வேறு யார் அப்படின்னு, ஏன்னா குமரகுருபரருக்கு அந்த வடமொழியை பேசுகின்ற ஆற்றலை தந்து காட்சி கொடுத்தார். அதனால் அப்படி சொல்றார் அவர். இந்த மண்ணுலகம் முழுவதையும் வெண் கொற்குடை கீழ் ஆள்கின்ற சிறப்புடைய மன்னர்கள் கூட என்னுடைய பன்னிசை பாடலை கேட்டதும் என்னை பணிந்து வணங்கும்படி செய்தருளுங்கள். சிறந்த கலைத்திறனை எனக்கு வழங்கி அருளுங்கள். அனைத்து கலைகளுக்கும் அரசியே சகலகலாவல்லியே
சகலகலா வல்லின்னா அனைத்து கலைகளுக்கும் அரசி. அப்படிப்பட்ட உங்களை தாங்களை வணங்குகின்றேன் என்பது இந்த பாடலினுடைய பொருள். அன்பர் பெருமக்களே, நம்மளுடைய சைவ சமயத்தில் இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நமது இல்லங்களில் ஒரு மங்களம் உண்டாகும்படி செய்கின்ற அனைத்து இடங்களிலும் இது போன்ற நமக்கு கிடைத்த அருள் நூல்களில் இருந்து பாடப்பெற்ற பாடல்களை, திருமுறை, தேவாரம், திருவாசகம், இப்படி அபிராமி அந்தாதி, சகலகலா வள்ளி மாலை, திருப்புகழ், இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பாடி இறைவனிடத்திலே அன்பு செய்து நமக்கு தேவையானவற்றை, நல்ல நூல்களை படித்து நல்ல வழியிலே நடந்து மனதை ஒருமைப்படுத்தி தீய எண்ணங்களில் நம் மனம் செல்லாமல் இறைவன்பால் அன்பு செலுத்தி நமக்கு வாழ்வில் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் இதை சிந்தித்தோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, மேன்மைகொள் சைவ நீதி, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆளவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றோம் நாமே. ஆழ்க தீயதையெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சிவா. திருச்சிற்றம்பலம்.